குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என் அன்பு ஸ்பிரிச்சுவல் டாக் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். 2026 பராபவ தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், மன நிம்மதி, சந்தோஷம் எல்லாம் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறது என்னுடைய சின்ன கோரிக்கை. 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும் இந்த தமிழ் வருஷம் அப்படின்னு பார்க்கலாம். கடகராசி நேயர்களுக்கு 2026 பராபவ வருடம் தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அட போங்க சார், கண்ட சனி, அஷ்டம சனி படாத பாடு நான் பட்டுக்கிட்டு இருக்கேன். சனி பயிற்சி ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறது வெறும் கேள்வி. பட்டிமன்றமே வைக்கலாம் போங்க. ஏன்னா வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் முடிஞ்சிருச்சா, திருக்கணித பிரகாரம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு உங்களை போட்டு பெண்டை கைட்டாங்க. எல்லாருக்கும் 7.5 சனினா உங்களுக்கு 8 வருஷம் சனி. இப்போ உங்களுக்கு விடுதலை காலம். முதல்ல தொழில் நல்லபடியாக அமையும். ஆரோக்கியம் பாஸ்கரம், நல்ல ஆரோக்கியம் வரும். மனக்குழப்பம் போகும். கடன் தீரும். புதிய கடன் வரப்போகுது. வீடு வாங்க போகிறீங்க, ஃப்ளாட் வாங்குறதா வச்சுக்கிட்டு இருக்கீங்க, பணத்தை தனி வீடே வாங்கலாம். அதே மாதிரி லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணட்டுமா சார்? பண்ணலாம். வெளிநாட்டில் எனக்கு விசா கிடைக்கல சார், இப்போ எனக்கு விசா கிடைக்குமா? யூஎஸ்ஏ விடுங்க, மற்ற கண்ட்ரியில் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். சிங்கப்பூர், மலேசியா, நெதர்லாந்து, நியூசிலாந்து, ஃப்ரான்ஸ், ஜெர்மன், லண்டன், உங்கள் படிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அங்கே போய் படிக்கலாமா சார்? என்னுடைய பையனை நான் அனுப்பலாமேன்னு இருக்கேன். சுப செலவு கண்டிப்பாக நடக்கும். பேங்க் லோனை வாங்கியாவது உங்களுக்கு சிபில் ஸ்கோர் இருந்தாதுன்னா லோன் தருவான். சிபில் ஸ்கோர் இருக்குதுன்னு அர்த்தம், கடன் கிடைக்கும். ஆகவே குடும்பத்தில் நல்லது நடக்கும். திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் கிட்டும். இந்த கடகராசிக்காரர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம். ஆனால் அந்த உடம்பில் உங்களுக்கு சளி சம்மந்தமான பிரச்சனைகளும், இடுப்புக்கு கீழே வலியும் இப்படியே இருந்தால் நான் எப்படி சார் வேலை செய்வேன்? எங்கள் மேனேஜராக போட்டு கொள்கிறாரு. அதை விட்டால் என்னுடைய பார்ட்னர் நான் செய்யும் பிஸ்னஸில் நீங்கள் வேலைக்கே வரமாட்டேன்றீங்க, நீங்கள் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு குறை சொல்கிறாரு. இதெல்லாம் நான் தெம்பாக எடுத்து வேலை செய்ய முடியுமான்னா தாராளமாக செய்யலாம். புதிய வாழ்க்கை, புதிய பயணம், ஆரோக்கியம், மன நிம்மதி. ஷேர் மார்க்கெட்டில் நிதானமாக ஷேர் மார்க்கெட் பண்ணுங்கள். ரொம்ப அகலக்கால் வைக்காதீங்க. இன்றைக்கி கிடைச்ச வரைக்கும் லாபம் போதும்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுங்க. பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தத்தான் வேண்டும். சிம்மத்துக்கு அவர் போகிறார். அப்போ உங்களுக்கு மேற்கொண்டு படிக்கிறதோ, வீட்டில் புதிய வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பண்ணுறதோ நல்லா இருக்கும். சனியும் செவ்வாயும் சேரும் காலத்தில் நான் நைட்டில் ஊருக்கு போகிறேன் சார், கார் எடுத்துகிட்டு போகிறேன், ஸ்கூட்டரில் போகிறேன், ஆஃபீஸை விட்டு நான் பின்ன எப்படி போக முடியும்? ஸ்கூட்டரில் தானே போக முடியும். நைட்டு 10 மணிக்கு அனுப்புகிறாங்க சார் அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக நிதானமாக போங்க. நடுவில் குறுக்கில் ஒரு நாய் பூந்துடுச்சு சார், என்னால் பிரேக்கே போட முடியல சார்ன்னு சொல்லாதீங்க. ஆகவே கொஞ்சம் சூதனமாக இருந்துங்க. மற்றபடிக்கு ஒன்றும் பயம்லாம் ஒன்றும் கிடையாது. கடுமையான காலெல்லாம் போயிடுச்சு. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். திருப்பதிக்கு போயிட்டு வாங்க. சுவாமியை பார்த்துட்டு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் தானம் பண்ணுங்கள். அன்னதானம், நீர்தானம், மோர் தானம், தயிர் தானம். நிறைய பேர் காஃபி வாங்கி கொடுங்க சார், டீ வாங்கி கொடுங்க சார். அக்னி நட்சத்திரம் வருது இல்லைங்களா, இதில் நீர் தானம் பண்ணுங்கள், பானகம் தானம் பண்ணுங்கள். உங்கள் ஜாதகத்துக்கு நீர், பானகம், தண்ணீர் இதெல்லாம் தானம் பண்ணிங்க இந்த அக்னி நட்சத்திரத்தில் இருந்தால் நினைத்ததை சாதிக்கலாம், கேட்டதை இறைவன் கொடுப்பான். இது எல்லாத்த விட எவ்வளோ சார் எனக்கு பர்சன்டேஜ் வரும் அப்படின்னா ஒரு 85% உங்களுக்கு லாபத்தை தரும். எதிரிகள் அடங்குவார்கள். வெற்றி உங்கள் பக்கம்தான். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட்.
2026 பராபவ வருஷம் எப்படி இருக்கும் உலகத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஆண்டு சனி வந்து குருவோட வீட்ல இருக்கார். புதனுடைய வீட்ல வந்து குரு இருக்கார். சதய நட்சத்திரம் கும்பராசியில வந்து காலையில 8:35க்கு தமிழ் வருட பிறப்பு பிறக்குது. பிறக்கும் பொழுதே ராகு மகாதசை இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அதே நேரத்துல அவர் பிறக்கும் அந்த நட்சத்திரம் ராசி கும்பராசியிலேயே ராகு உட்கார்ந்துகிட்டு இருக்கார். சிம்மத்துல வந்து கேது இருக்கார். இந்த ஆண்டு எல்லாருமே குரு பலன் சொல்லும்போது, குரு மிதுனத்துல இருக்காருன்னு சொல்லுவாங்க. ஆனா 1/6/2026 குரு உச்சமடைகிறார். 12 வருஷங்களுக்கு ஒரு முறை உச்சமடைகிறார். அவர் உச்சமடைந்து 9ஆம் பார்வையா சனீஸ்வரரை பார்க்கிறார். குரு தன்னுடைய வீட்டை தானே பார்க்கிறார். இது ஒரு விசேஷமாக இருந்தாலும் 12 வருஷங்களுக்கு ஒரு முறை தான் இப்படி ஒரு அபூர்வம் அதிசயம் நடக்கும். குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த குரு தன்னுடைய வீட்டை பார்க்கும்போதும் சனீஸ்வரனுடைய கோபமும் தாபமும் குறைஞ்சு விடுது. இதை எல்லாத்தை விட இந்த பராபவ வருடம் குரு தான் அரசனாக வருகிறான். தளபதியாக வருவது செவ்வாய். இது உல்டாவா வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் இப்போ நமக்கு எலெக்ஷன் வரப்போகுது. இந்த பொதுப்படையான கிரகஸ்தனுடைய ஸ்திதி நான் எதுக்கு சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். 2019 இருந்தே நான் நிறைய ப்ரிடிக்ஷன்லாம் சொல்லிட்டு வரேன். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த ரெஃபரன்ஸ் நிறைய பேர் என்னுடைய இதெல்லாம் சேமித்து வச்சுருக்கீங்க. உங்களது அன்புக்கு ரொம்ப நன்றி. 2019 டிசம்பர்லேயே நான் 2020க்கான ஆண்டு பலன் சொல்லும்போது, இயற்கை அழிவுகள் வரும், அதே நேரத்தில் பயணத்தில் கவனமாக இருக்கணும், இன்ஃபெக்ஷன் வரும், வியாதிகள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ நமக்கு கொரோனா வந்தது. அதே நேரத்தில் 2031 வரைக்கும் சனீஸ்வரர் ரிஷபத்தை மாறும் வரை உங்களுக்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பிரச்சனை போனால் ஒரு பிரச்சனை, அதே நேரத்தில் உங்களுக்கு போர் பதட்டம், தீவிரவாதங்களால் பிரச்சனைகள், வேற்றுமொழி இனத்தவர்களால் பிரச்சனைகள், உள்நாட்டு கலவரங்கள், பயணத்தில் பிரச்சனை, நீரினாலும் நெருப்பினாலும் தீயினாலும் இயற்கை அழிவுகளாலும் நேச்சுரல் கலாமிட்டிஸ், வெள்ளம், இதெல்லாம் பிற்கூற்றிலே இருக்கும், முற்கூற்றிலே வறட்சி இருக்கும், அதிகமான வெயில் இருக்கும். இந்த காலகட்டத்தில் இப்படியெல்லாம் ஏன் சார் இருக்குது, எங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை எப்போ தான் வரும் அப்படின்னா, சனியும் செவ்வாயும் சேரும் காலம், சனி செவ்வாய் பார்க்கும் காலம். இதை எல்லாத்தை விட 2019 இருந்தே தனுசுல 4 கிரகங்கள், மகரத்தில் 4 கிரகங்கள், கும்பத்தில் 4 கிரகங்கள், மீனத்தில் 4 கிரகங்கள் சேர்க்கை. யாரெல்லாம் யாரோடெல்லாம் சேரக்கூடாதோ அவங்களோட சேர்றது தான் இப்படிப்பட்ட ஒரு பதட்ட நிலை. போர் பதட்டம், விலைவாசிகள் ஏற்றம், பொருளாதார வேர்ல்டு வார் வந்தே தீரும். பொருளாதாரத்தில் வேர்ல்டு வார். ரெண்டாவது, இப்போ நடக்கிற ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை கூட நல்லா யோசித்து பாருங்க. பொருளாதாரத்தினுடைய பாதிப்பு, தங்கம் விலை ஏற்றம், வெள்ளி விலை ஏற்றம், அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் வந்து டவுன். ஆனால் இந்த குண்டெல்லாம் போடுறாங்க இல்லையா, இந்த குண்டெல்லாம் போட்ட பிறகு அதனுடைய தாக்கம் உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும். ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள், வயிறு, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், போர் பதட்டம் ஒரு பக்கம் நமக்கு வைப்ரேஷனை கொடுத்ததுன்னா, போர் முடிஞ்ச பிறகு மருத்துவ செலவுகளுக்கான பிரச்சனைகள் கொடுக்கும். உலகமெங்கும் அந்த இன்ஃபெக்ஷன் இருக்கும். மொத்தத்தில் 2026 பராபவ வருஷம் கொஞ்சம் கவனமாக இருந்தால் மழை போல வர்ற பிரச்சனைகள் இந்தியாவுக்கு எதுவும் வராது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் வந்து ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி அமையிறதும், மே மாதம் 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கும் காலத்தில் முடிவுகள் வர்றதும் புதிய முகம்தான் முதலமைச்சராக வருவார். நீங்கள் நினைக்கிற சினிமா நடிகர் அல்ல. என்னுடைய கால்குலேஷனை பொறுத்த வரைக்கும் நான் எந்த கட்சியும் சேராதவன். நான் யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.
அவங்கவுங்க உழைக்கிறாங்க, அவங்கவுங்க ஜெயிக்கிறாங்க. என்னுடைய கணிப்பில் சினிமாவினுடைய யுகம் அரசியலில் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் தெரிந்த புதுமுகம் உங்களுக்கு புதிய முகம் முதலமைச்சராக வருவார் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. மக்களாட்சி தான் அமையும். மக்கள் யாரெல்லாம் விரும்புகிறார்களோ இப்போல்லாம் மௌன புரட்சி மௌனியாக இருக்காங்க. சார் நீங்கள் யாருக்கு சார் ஓட்டு போட போகிறீங்க அப்படின்னா ஒருத்தனும் சொல்ல மாட்டேங்கிறான். கருத்து கணிப்பு முன்னாடிலாம் எடுத்து ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க. ஆனால் இப்போ மக்கள் எல்லாம் அப்படியே இரும்பு மாதிரி கெட்டி கெட்டி போய்விட்டார்கள். இந்த தேர்தலுக்கு பழகி போயிட்டாங்க. ஏன்னா 1950 இருந்தே தேர்தல் வந்து 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 இதையெல்லாம் பார்த்துட்டாங்க. ஓப்பனாக பேசி என்ன சார் ஆக போகுது? நேராக போயிட்டு நமக்கு யாரை பிடிக்குதோ அவங்களுக்கு ஓட்டு போட்டு வந்துடலாம். வெளியே வந்து யார் கேட்டாலும் உங்களுக்கு தான் நான் ஓட்டு போட்டேங்க அப்படின்னு சொன்னால் அந்த கருத்து கணிப்பு சரி வருமா? அதே மாதிரி தான் ஜோதிடத்தில் யார் வருவாங்கங்கிறது தெளிவாக சொல்லலாம். ஆனால் எல்லா கட்சிக்காரர்களும் கூட்டணி அமைச்சுக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு 234 தொகுதியில் இந்த உச்சம் பெற்ற வெயிலில் வந்து அக்னி நட்சத்திரத்தில் தன்னுடைய வேர்வையெல்லாம் சிந்தி உழைத்து மக்கள் ஓட்டை வந்து கேட்குறாங்க. இதை நாம் 2 பேரும் உக்காந்துக்கிட்டு ஏசி ரூமில் உக்காந்துட்டு இவங்க தான் வருவாங்க அவங்க தான் வருவாங்கன்னா அது நல்லா இருக்குமா? ஆகவே பொறுத்திருங்கள், மக்களாட்சி மலரும். மே 4ஆம் தேதி வரை எது எப்படி இருந்தாலும் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். 12 ராசிக்காரர்களுக்கு பலன்களும் பரிகாரங்களும் சொல்லியிருக்கேன். அந்தந்த ராசிக்கு உண்டான பலன்கள் 100க்கு எவ்வளோ மார்க் சார் எடுக்கலாம் அப்படிங்கிறதும் ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சார் ஜோதிடங்கிறது என்ன சார்? நல்ல ஞாபகம் வச்சுங்க. என்னதான் கிரகங்கள் நமக்கு பிரச்சனையாக இருந்தாலும் எந்த கட்டத்தில் நம்ம தப்பிக்கலாம்? 12 கட்டத்தில் எந்த கட்டம் எனக்கு லாபம் தரும், மன நிம்மதியை தரும், வெற்றி தரும் அப்படிங்கிறது தான் கணக்கு. ஆகவே தயவு செஞ்சு மன சஞ்சலம் வேண்டாம். எல்லோரும் எல்லாம் பெறணும். அதை தவிர வேற ஒன்றறியேன் பராபரமே அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய முடிவு. ஆகவே 12 ராசிக்காரர்களும் இந்த பலன்களை கேட்டு பரிகாரங்களை செஞ்சு எது எப்படி இருந்தாலும் என் தாய் கன்றோ தினம் தினம் என் கவலை, எனக்கு என்ன சார் கடவுள் இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஜாதகத்துக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு ஜோதிடர்கிட்ட போய் கேட்கணும். இதெல்லாம் பொது பலன், ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு. ஆகவே உங்கள் ஜாதகத்தை ரெஃபர் பண்ணிங்கன்னு சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து. அந்த தாய் அன்புக்கு பெயர் போன அந்த அன்பானவர்கள் அப்படின்னா சொல்லுவீங்களா? அந்த கடகராசிக்காரர்களுக்கு 2026 தமிழ் புத்தாண்டு எந்த மாதிரியான நற்பலன்களை கொடுக்க போகுது? கடகராசிக்காரர்களுக்கு மேலே எனக்கு எப்பவுமே ஒரு பெரிய பிரியம் உண்டு. ஏன்னா அன்பு தான் சிவம் அப்படின்றது இறை தத்துவம், சிவ தத்துவம், சித்தர் தத்துவம். அதுதான் அதை தன்னோட வாழ்க்கையில் ஒரு ஒரு டிசிப்ளினாக வச்சு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவங்க யாருன்னா கடகராசிக்காரர்கள் தான். இவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு, இவங்களுக்கு தான் இந்த தமிழ் புத்தாண்டே பிறக்குதுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்ல புது புது மாற்றங்கள், நல்ல விஷயங்கள் லைஃப்பில் நடக்க போகுது. ஜென்ம குரு வரப்போகிறாரு. குரு வந்து ஜென்ம குரு பொதுவாக வந்து வனவாசத்தில் விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா சுபகிரகம் தான். இருந்தாலும் அந்த நம்மளுடைய ராமாயணம் கதையில் வந்து பார்த்திங்கன்னா ராமருக்கு ஜென்மகுரு வந்த காலம் தான் அவர் வனவாசம் போனார். ஸோ அதனால சொல்லுவாங்க. ஆனால் ராமர் ஜாதகமே எல்லார் ஜாதகம் கிடையாதுல்ல. அவர் ஜாதகத்துக்கு எல்லா ஜாதகத்துக்கும் வித்தியாசம் உண்டு தானே. ஸோ அந்த வகையில் ஜென்மகுரு வரும்போது கடகராசிக்கு குறிப்பாக பார்த்திங்கன்னா பாக்கியஸ்தானத்து அதிபதி அவர் தான், 6ஆம் இடத்து அதிபதி அவர் தான். ஸோ இருந்தாலும் அவர் பாகியஸ்தானன்ற ஒரு நல்ல ஸ்தானத்தை பாகிய அதிபதியாக வர்றதுனால அவர் ராசியில் வந்து உச்சம் பெறுறதுனாலையும் கடகராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது. எப்படி ராமர் வந்து காட்டை விட்டு போனதுனால பல போராட்டங்களை சந்தித்து திரும்ப வந்து பட்டாபிஷேகம் எடுத்துக்கிட்டாரோ அந்த மாதிரி கடகராசிக்காரர்கள் வேலையில் இருந்திருக்கலாம், வேலையை விட்டு வெளியே வந்திருந்திருக்கலாம், இருக்கிற ஒரு வேலைவாய்ப்பு தேடி போன நாட்டிலேருந்து வேறு நம்ம சொந்த நாட்டுக்கு திரும்ப வந்திருக்கலாம், திரும்ப எப்போ அடுத்த வேலைக்கு போகிறேன், அடுத்த வெளிநாட்டுக்கு எப்போ போகிறேன்னு காத்துக்கிட்டு இருக்கலாம். அவங்களுக்குலாம் வனவாசம் முடிஞ்சு குரு வந்த உடனே அது நடக்க போகுது. கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்க போகுது. நல்ல ஆசைப்பட்ட மாதிரி விருப்பப்பட்ட மாதிரி. கடகராசி வந்து நீர் ராசி இல்லையா, அதனால் இயல்பாகவே கடகராசிக்காரர்கள் பெரும்பாலும் வந்து வெளிநாட்டு போகிற யோகம் உள்ளவங்க தான் போவாங்க. சரி, உள்ளூர்லேயே இருக்க கடகராசிக்காரர்களுக்கு பலன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சொல்கிறேன். கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி விலகிருச்சு. மொதல் விஷயம்
அஷ்டம சனி விலகிருச்சு. 9ஆம் இடத்து சனி ஆயிட்டாரு. 9ஆம் இடத்து சனி பெரிய தொந்தரவு கொடுக்காது. நியாயமானவர் சனி தான். கர்மகாரகன், நீதிமான். அவர் ஞானஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. தெய்வ பலம் அதிகரிச்சிருக்குன்னு அர்த்தம். அங்கே வந்து இந்த ஆண்டு துவங்கக்கூடிய அந்த நாளில் செவ்வாயும் மேலும் புதனும் சேர்ந்து இருக்கிற நிலை 9ஆம் இடம் வலுத்து 9ஆம் இடம். ஸோ நம்ம வந்து தெய்வ பக்தியும் இறையறலும் அன்னை ஆதிசக்தியோட ஒரு அனுகிரகமும் இவங்க கும்பிட்றாங்களோ இல்லையோ அவங்க தன்னோட கடமையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னையோட அருள் பார்வை உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே தான் இருக்க போகுது கடகராசிக்காரர்களுக்கு. அதனால் கண்டிப்பாக கீழே விழ மாட்டாங்க. விழாமல் அவங்களை தூக்கி நிப்பாட்டுறது ஆதிசக்தியோட கையில் இருக்குது. அதனால் தைரியமாக இருக்கலாம். ஓகே. மொத்தமாக வாழ்க்கை வந்து நல்லா இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லிட்டீங்க. ஸோ இவங்களுக்கு இந்த பொருளாதாரம்னு வரும்போது எந்த மாதிரியான, ஏன்னா பொதுவாக வந்து எல்லாருமே பொருளாதாரம் தானே எதிர்பார்ப்பாங்க. பொருளாதாரம் எந்த மாதிரினா இருக்கும்? கண்டிப்பாக இந்த ஆண்டு முழுமையே சிறப்பாக இருக்கும்ன்றதை சொல்லலாம். இந்த ஆண்டு கொடுக்கக்கூடிய ஒரு அடித்தளமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இனி அவங்களோட எதிர்காலத்தில் இந்த அடித்தளத்தில் காலை வச்சு ஸ்ட்ராங்கான ஒரு நிலையில் நின்று அடுத்து வரக்கூடிய எதிர்காலத்துக்கான தேவைகளெல்லாம் கட்டமைச்சிக்கக்கூடிய ஒரு வலு வந்து இந்த காலம் தமிழ் புத்தாண்டு கொடுக்க போகுது. காரணம் என்னென்னா, இந்த ராசி கடகராசிக்காரர்களுக்கு தனஸ்தானம் சொல்கிறது சிம்ம ராசி தான். ஸோ அந்த சிம்ம ராசிக்குரிய சூரியன் வந்து மேஷத்தில் உச்சத்தில் இருக்கிறார். ஸோ இவங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிரனும் சேர்ந்திருக்கிறார். சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய சுபிச்சக்காரன் சுக்கிரன், அவர் சூரியனோட சேர்ந்து உச்சம் பெற்ற சூரியனோட சேர்ந்து இருக்கிற நிலையில், அதாவது இந்த ராசிக்கு 10ஆம் இடத்துல இவங்க 2 பேரும் சேர்ந்துருக்காங்க. அப்போ வந்து இவங்களுக்கு ஆசைப்பட்ட மாதிரியான தொழில் வாய்ப்புகள், தனஸ்தானாதிபதி சூரியன் வந்து அங்கே போய் சேர்றது, சுபிச்சக்காரகன் வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறது, இதெல்லாம் வந்து பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றங்களையும் நேர்மையான வழியிலையும் நல்ல விதமாக சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. நல்ல தொழில் அமைச்சிச்சுனாலே நல்ல வருமானம் வந்துடும். நல்ல வருமானம் வந்துச்சுன்னா வாழ்க்கையில் மகிழ்ச்சி வந்துடும். ஸோ அதனால் கவலைப்பட வேணாம். 10ஆம் இடம் நல்லா இருக்கு, தொழில் ஸ்தானம் நல்லா இருக்காது. ஸோ ஓகேண்ணா. இப்போ இவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, இறை வழிபாடு அந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதில் எந்த மாதிரியான இறை வழிபாடு பண்ணால் இன்னும் மேலும் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து இதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமாக சில விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. அஷ்டம சனி அப்படின்னால வந்து 7ஆம் இடத்து அதிபதியும் சனி தான் கடகராசிக்கு திருமண வாழ்க்கையை கொடுக்குறவர். அவர் 8ல் மறைஞ்சு ஏனைய துன்பங்கள் சங்கடங்களை கொடுத்துட்டு இருந்தார். ஸோ அவருக்கு வந்து 9ஆம் இடத்துக்கு போயிட்டார். அப்படின்னும் போது திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு உங்களுடைய மன வாழ்க்கையில் பிரச்சனைகள் தீர்ந்து நிம்மதி அடைய போகிறீங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா, திருமண முயற்சி எடுத்துகிட்டு இருக்கவங்க, சுபகாரியத்துக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, வீடு கட்டணும்னு நினைக்கலாம். இது மாதிரி பல சுபகாரியங்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதெல்லாம் சாத்தியமாகக்கூடிய கைகூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருந்துகிட்ருக்கு. அதுக்கு முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக துணை இருக்கும் போது அதை மாதிரி தெரிஞ்சுக்கிறோம். மேலும் வந்து கடன் சார்ந்த விஷயங்கள் இருந்த சிக்கல்களும் விலக போகுது அப்படின்றது சொல்லலாம். அதுக்கு காரணம் 2 விஷயம். ஒன்று, சுபிச்சகாரன் சுக்கிரன் சூரியனோட சேர்ந்து உச்சம் பெற்ற சூரியனோட சேர்ந்து தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு காரணம். அதுக்கப்புறமா இந்த ஆண்டு துவங்கினதுலேருந்து ஒரு மாதத்துக்கு அப்புறம் வைகாசி மாதம் 26ஆம் தேதி குரு, அதாவது வைகாசி 12 மே 26ஆம் தேதி குரு வந்து ஜென்ம ராசிக்குள்ள வந்துடுவார். அங்கே தான் உச்சம் பெறுறாரு. இந்த குரு தான் தனகாரகன், பொருளாதாரத்தை குறிக்கிறார். அவர் ராசிக்குள்ளே வர்றதும் நமக்கு வந்து தனி பலத்தை கொடுக்கும், பொருளாதார முன்னேற்றங்களை கொடுக்கும். ஸோ பொருளாதாரம் சீராச்சுன்னா வாழ்க்கையில் எல்லாமே சீராகிடும். ஸோ தைரியமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். முருகனை பிடிச்சவங்க வாழ்க்கை இனிமையாக இருக்கும். ஓகே. இவங்களுக்கு 100க்கு எவ்வளோ மதிப்பெண்களாக கொடுக்கலாம்? 80. நான் ரொம்பவே சிறப்பாக இருந்தது. இப்போ இதுவும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா 2026 இந்த தமிழ் புத்தாண்டில் ஒவ்வொரு கிரகங்களும் இருக்கும்ல, டிரான்சிட் இருக்கும்ல, எந்த மாதிரியான கிரகங்கள் வந்து எங்கெங்க இருக்கு, இன்னும் கூடுதலாக இவங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை வந்து கொடுக்க போகுது? நிச்சயமா இப்போ இந்த ஆண்டு கிரகங்கள் வந்து ஆண்டு பலன் எடுக்கும்போது தமிழ் புத்தாண்டுன்னு வரும்போது வந்து தமிழ் புத்தாண்டு பலன் பார்க்கும்போது ஆண்டு கிரகங்கள் எங்கே இருக்காங்கன்றத முக்கியமாக பிரதானமாக எடுத்துக்குவோம். ஆண்டு கிரகங்கள் நம்ம சொல்கிறது வந்து ராகு, கேது, வியாழன், சனி, இவங்க தான். இதில் ஒரே ஒரு ஆண்டு கிரகம் மட்டும்தான் பயிற்சி ஆகுது, நம்ம முன்னாடி குறிப்பிட்டிருந்தேன். ஸோ அது வந்து வியாழன் மட்டும்தான். வியாழனுடைய பயிற்சி மட்டும்தான் இந்த ஆண்டு இருக்குது. அவர் வந்து மிதுனத்திலிருந்து கடகத்துக்குள்ளே வரப்போகிறாரு. இதில் ஒரு நல்ல விஷயம் நான் கவனிச்ச இந்த பலன் சொல்கிறதுக்காக நான் வந்து ஆய்வு பண்ணும்போது, பஞ்சாங்கத்தை செக் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை கவனித்தேன். இந்த ஆண்டு துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ரொம்ப முக்கியம். ஆண்டு துவக்கம் எப்படி இருக்கோ அதை தொட்டு தான் அதில் தொடர்ச்சியும் இருக்கும் அப்படின்ற கணக்கில் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்படி ஒரு கிரகநிலைகள் நான் வந்து எந்த ஜாதகத்துலையும் பார்த்ததில்லை. எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா கிரகங்களும் தன்னோட சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க. அப்போ எல்லாமே ஸ்டேபிள் ஆகி எல்லாத்துக்கும் நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். இப்போ விளக்கமாக சொல்லணும் அப்படின்னா, மேஷத்தில் சுக்கிரன் இருக்கிற நிலையில் தான் இந்த ஆண்டு துவங்குது. சூரியனும் சுக்கிரனும் இருக்கிறாங்க. இதில் சுக்கிரன் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தில் இருக்காரு. அங்கேருந்து 3ஆம் வீடு மிதுன ராசி. மிதுன ராசியில் குரு இருக்கிறார். இந்த ஆண்டு துவக்கத்தில் சொல்கிறேன், முதல் நாள் ஆண்டு துவங்கக்கூடிய அந்த முதல் நாளில் வந்து அந்தந்த கிரகங்கள் அவங்களோட சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க. இங்கே வந்து சுக்கிரன் எப்படி பரணி நட்சத்திரத்தில் இருக்காரோ அதே போல் மிதுனத்தில் இருக்கக்கூடிய வியாழன் வந்து அவரோட சொந்த நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கார். அவருக்கு அடுத்ததான் சிம்ம ராசியில் கேது இருக்கிறாரு. கேது வந்து தன்னோட சொந்த நட்சத்திரமான மக நட்சத்திரத்தில் இருக்கிறாரு.
ஆச்சரியமா இருந்துச்சு. அதை தொடர்ந்து பார்க்கும்போது அது கேதுக்கு எப்பயுமே எதிர்நிலையில் ராகு இருப்பார் இல்லையா, ராகுவும் சந்திரனும் சேர்ந்துருக்காங்க ஆண்டு தூக்கம் முதல் நாள் ஏப்ரல் 14ஆம் தேதி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனும் ராகுவும் ராகுவுடைய நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் இருக்காங்க. சரி, அதுதான் அப்படி இருக்கு, அடுத்த கட்டமாக வருவோம் அப்படின்னு பார்த்தா மீன ராசியில் காலப்புருஷனுக்கு 12வது வீடாக வரக்கூடிய மீன ராசியில் செவ்வாய் சனி புதன் சேர்க்கை இருக்கு. அந்த 3 கிரகங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க. பயங்கர அபூர்வமாக இருந்துச்சு. இப்படி ஒரு கிரகங்களே நான் இதுவரைக்கும் என்னோட 22 வருஷ சர்வீஸில் வந்து இப்படி ஒரு கிரக அமைப்பை நான் பார்த்ததே கிடையாது. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. சரி, ஆனால் ஏதோ நல்லது நடக்க போகுது அப்படின்னு மட்டும் எனக்கு மனப்பூர்வமாக உணர்ந்துக்க முடிஞ்சிச்சு. ஓகே. ஸோ எல்லா கிரகமும் தன்னோட சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது ஆட்சி பலம் பெறுற மாதிரி அர்த்தம். அப்போ கிரகங்கள் செய்யக்கூடிய நல்ல பலன்களை கண்டிப்பான முறையில் உறுதியாக செய்வாங்க. தன்னுடைய காரகத்துவ பலன்களை கண்டிப்பான முறையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்க போகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ கவனிச்சு பாருங்கள், மிதுனத்தில் இருக்க குரு அடுத்து பயிற்சியாகி கடகத்துக்குள்ளே வந்தால் கூட முதல்ல அங்கே இருக்கிற நட்சத்திரம் புனர்பூசம் 4ஆம் பாதம். அவர் உச்ச பலம் பெற்று நிற்கக்கூடியதுமே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சொந்த நட்சத்திரம் நிற்க போகிறாரு. ஸோ தொடர்ச்சி அந்த ஆண்டு தூங்குதுலேருந்தே வந்து நல்ல நல்ல விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். உலகளாவிய அளவிலேயே வந்து பார்த்திங்கன்னா பல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஏற்கனவே இந்த போர் பதட்டம்லாம் நடந்துருக்கு வளைகுடா நாடுகளில். இதை பற்றி நம்ம ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம். நம்ம ஏற்கனவே பழைய காணொலிகளில் மாத பலன்கள் பற்றி பேசும்போது கூட நம்ம பேசி வந்தோம்னு நினைக்கிறேன். அதாவது குரு அருள் பார்வை இருக்கிறதுனால இது உலகளாவிய போரா போகாமல் சின்ன லெவலில் முடிஞ்சிடும். போர் வராதுன்னே நான் சொல்லியிருந்தேன். அதை மீறி போர் வந்திருக்கு. ஆனால் அது வளைகுடா நாடுகளுக்குள்ளேயே தான் இருக்கே தவிர்த்து உலகளாவிய போரா மாறல. ஏன்னா அது இந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா காலத்தில் இருந்த கிரக யுத்தத்தோட கடுமையான கிரக யுத்தம் அதெல்லாம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது காரணம் வந்து குருவுடைய பார்வை அப்படின்றத நான் பார்க்குறேன். அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான் உங்களுக்கு. ஸோ அந்த வகையில் குருவுடைய பார்வை வந்து இந்த கிரக யுத்தத்தில் இருக்கக்கூடிய கிரகத்துக்கு இருந்துருக்கனால இந்த போர் சூழலுமே தணிஞ்சிடும். இப்போ கிரகங்களும் பிரிவு ஏற்பட்டு அடுத்தடுத்த ராசிகள் நகர்ந்துட்டாங்க. அதாவது புத்தாண்டை ஒட்டி நகர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நல்ல பலன்கள் மட்டுமே தான் நடக்க போகுது. எல்லார் மனசுலையும் அமைதியும் நிம்மதியும் சந்தோஷமாக வந்துடும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கண்டிப்பாக எல்லாருக்கும் எல்லா கிரகங்களும் நல்ல பலன், நவகிரகங்களும் நல்ல பலனை கொடுக்க தயாராகிட்டாங்க. இது வந்து கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள். நீங்கள் வந்து மக்கள் வந்து நிறைய குழம்பிக்கிறாங்க. அதாவது ராசி அடிப்படையில் நம்ம இங்கே காணொலியில் பேசிடுறோம். ஏன்னா அதுவாக தான் ராசியை தான் பொதுவாக எடுத்து பலனாக நம்ம சொல்ல முடியும், கொடுத்துட்றோம். இங்கே தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்குது. உங்கள் ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு மிதுன ராசிக்காரர் இருப்பாங்க. அவங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகம் இருக்கும். அந்த ஜாதகத்தில் கிரகங்கள் குரு முதற்கொண்டு ஏனைய மற்ற கிரகங்கள் சனி ராகு செவ்வாய் சூரியன் பஞ்சபூத கிரகங்கள் ஒளி கிரகங்கள் நல்ல கிரகங்கள் அவங்களோட நிலையெல்லாம் இருக்குது. அவங்க பிறந்த நேரத்தின் அடிப்படையில் தசாபுத்தின்னு ஒரு கணக்கெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து தான் வந்து இப்போ நடப்பு தசாபுத்தி வந்து அவங்களுக்கு யோகமாக இருக்கா இல்லை கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமா அப்படின்றலாம் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அதாவது நான் தெளிவாக சொல்கிறேன், மீண்டும் சொல்கிறேன், கோச்சார அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்குமே ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. இது வந்து பொது பலன், ராசி அடிப்படையில் சொல்லப்பட்ட கோச்சார பலன். இதை தாண்டி உங்களுக்கு இன்னும் துல்லியமான பலன்கள் தேவைப்படுது. இதில் சொன்ன மாதிரி எனக்கு அந்த மாதிரி ஒன்றும் நடக்கலை, பிரச்சனையாகவே தான் இருக்குது லைஃப் அப்படின்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து சுயஜாதக ஆய்வு எடுத்துக்கணும். அப்போ சுயஜாதகம் பார்க்கணுன்ற தேவை வரும்போது இன்னும் துல்லியமாக அடுத்த கட்ட நகர்வுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் போது நம்ம என்னைய தொடர்பு கொள்ளுங்கள். அதாவது நான் சொல்கிறது மக்களுக்கு சொல்கிறேன், என்னை தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவை ஏற்படுத்தக்கூடியது என்னுடைய கடமையாக எடுத்து உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலை கொடுக்குறேன். மீண்டும் வந்து உங்களுக்கு நான் வந்து இந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு எல்லா வகையிலையும் உங்களுடைய நல்ல நோக்கங்கள் எல்லாமே வெற்றி ஆகணும் அப்படின்னு நான் இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். ஓகே, நான் ரொம்ப இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் ரொம்பவே எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி, மிக்க மகிழ்ச்சி. கடகராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்களுடைய லைஃப்ல என்னென்ன மாற்றங்கள்லாம் கோச்சார கிரகங்கள் தரப்போகிறாங்க அப்படின்னு பார்க்க போறோம். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்குரிய விஷயம் உங்களுக்கு யார் கொடுக்க போறா அப்படின்னா குரு பகவான் தான் கொடுக்க போறார். உங்களுடைய ராசிக்குள்ள குரு பகவான் கிட்டத்தட்ட ஆனி மாதம் உள்ள வந்துற இவ்வளவு நாட்களாக உங்களை ஆட்டி படைச்ச அத்தனை பிரச்சனைகளுமே உங்களை விட்டு வெளியே போகுது. ஃபஸ்ட்டு விஷயம், பெஸ்ட்டான விஷயம் என்னென்னா நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதை அப்படியே செய்யக்கூடிய ஆற்றல் உறுதியாக குரு பகவானுடைய பார்வையின் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்புறம் காதல் 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 மோதல் 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 அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு சொந்தக்காரங்க தான் நம்முடைய கடகராசிக்காரங்க. ஒரு 3 வருட காலமாக அல்லது 4 வருட காலமாக யார் மேலாம் ரொம்ப அன்பு வச்சு இவங்க தான் நம்முடைய வாழ்க்கை துணைன்னு நினச்சி காதலிச்சிங்களோ, இவங்க தான் நம்மளை ரொம்ப புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அன்பு வச்சிங்களோ, அவர்கள் மூலமாக ஏற்பட்ட மன அழுத்தம் போராட்டம் சொல்ல மாளாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு அழுத்தத்தை கொடுத்துட்டாங்க.
பொதுவாகவே நம்ம பல வீடியோ சொல்லியிருக்கோம். கடகராசிக்காரங்க யார் மேலே அன்பு வைக்கிறாங்களோ, யாரை ரொம்ப லவ் பண்ணுறாங்களோ அவர்களே இவர்களுக்கு வினையாக இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கோம். உங்களுடைய ரியாலிட்டி செயல்பாடை நீங்கள் எப்போ இழக்கிறீங்க அப்படின்னா, அந்த காதல்ங்கிற ஒரு விஷயத்தில் போய் தான். ஏன்னா உங்களுடைய ராசியின் அதிபதியான சந்திரனே உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல வலிமை இழக்கிறார். 5க்குரியவன் உங்கள்கிட்ட வலிமை இழக்கிறார். அப்போ பொதுவாகவே கடகராசிக்காரங்களை உண்மையாக லவ் பண்ணுறவங்க யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, கஷ்டப்படவே மாட்டாங்க. ஏன்னா எல்லாருடைய கஷ்டத்தையும் வாங்கக்கூடிய ராசி தான் கடகராசி. ஒரு அம்மா தன்னுடைய குழந்தைகளை எப்படி 5 குழந்தையாக இருந்தாலும் சரி, 10 குழந்தையாக இருந்தாலும் சரி, இல்லை 2 குழந்தையாக இருந்தாலும் சரி, அரவணைத்து எல்லா குழந்தைகளுக்கும் தன்னுடைய இரத்தத்தை பாலாக கொடுத்து குழந்தைகளை வளர்க்காங்களோ, அதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய உயர்வு எல்லாத்தையுமே கூட இருக்கவங்களுக்கு என்ன பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க. ஆனால் அவங்க யாருமே உங்களை கேர் பண்ணது கிடையாது. ஸோ இந்த அழுத்தம் உங்களுக்கு ரொம்ப நாளாக இருக்குல்ல, நம்மளை யாருமே புரிஞ்சுக்கிற மாட்டேங்காங்க, நம்ம ரியாலிட்டி அன்பை காட்டினா கூட நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்களேன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய டாமினேஷன் இருக்கிற கடகராசி என்பவர்களுக்கு ஒரு நிலையான தன்மையை கொடுக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. அப்புறம் திருமணம் சார்ந்த விஷயங்களில் பல முயற்சி எடுத்தும் திருமணம் நடக்கவே மாட்டேங்கி, அது 80 கிட்ஸாக இருக்கட்டும், 90 கிட்ஸாக இருக்கட்டும், அல்லது நம்ம இப்போ உள்ள 2K கிட்ஸாக கூட இருக்கட்டுமே, உங்களுடைய திருமண வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய டேர்னிங் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். கிட்டத்தட்ட 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் உங்களுடைய ராசிக்குள்ளே குரு பகவான் வருவார். ஆனால் பொதுவாகவே ஒரு கருத்துக்கள் இருக்குது, ஜென்ம குரு ஒரு மனசை ரொம்ப அழுத்தத்தை கொடுப்பார், நிறைய ஒரு டாமினேஷனை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோமே. அப்போ குரு பகவான் உள்ளே வந்தால் நிறைய மாற்றம் வரும்னு எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், அதாவது 12 ராசியில் உங்களுக்கு மட்டுமே ஒரு விதிவிலக்கு உண்டு. ஏன்னா நம்மளுடைய குரு பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச வீடே கடகராசி தான். அவர் உச்சம் பெறுகின்ற ஒரே ராசி கடகராசி. அப்போ தன்னுடைய பிடித்த வீட்டில் உட்கார்ந்துருக்க குரு பகவான் நிறைய முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார், நிறைய மாற்றத்தை கொடுக்க போகிறார். மேலும் குரு பகவான் உங்களுடைய ராசியில் அமர்ந்து சனி பகவானுடைய தாக்கத்தை கண்ட்ரோல் பண்ண போகிறார். உங்களுடைய மனசில் உள்ள எல்லா கவலைகளுக்கும் ஒரு விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். இவ்வளவு நாட்களாக நீங்கள் எடுத்த முயற்சிகளை என்னென்ன தடைகள் இருந்துச்சோ, என்ன பிரச்சனை இருந்துச்சோ அதை விட்டு வெளியே வர போறீங்க. மேலும் கடகராசி என்பவர்களுக்கு உறுதியாக இந்த புத்தாண்டு முதல், அதாவது சித்திரை மாதம் முதல் ஆனி மாதத்துக்கு பிறகு மிகப்பெரிய அற்புதங்கள் நடக்க போகுது. திடீர் ஏற்றம், திடீர் முன்னேற்றம், திடீர் அதிர்ஷ்டம். நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு இப்படி ஒரு லைஃப் அமையுன்னு, அப்படிங்கிற மாதிரி நிறைய சேஞ்சஸ் உண்டு அப்படிங்கிறத பார்க்குறோம். நீங்கள் என்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக 8ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். தற்போது வரை ஒரு வருட காலமாக ராகு பகவானை கிட்டத்தட்ட குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக பார்த்துக்கிறதுனால நிறைய பிரச்சனை உங்களால் தப்பிக்க முடிஞ்சிச்சு. இப்போ ராகு அந்த 8ஆம் இடத்துல உட்காந்துருக்கனால வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும். அதே போல் இவ்வளவு நாட்களாக நீங்கள் மற்றவங்களை நம்பி வந்தீங்கல்ல, இவங்கள தான் நம்பியிருந்தேன்னு அந்த விஷயங்களை நம்ம விட்டுறணும். நீங்கள் உங்களை மட்டுமே நம்பணும். உங்களுடைய தன்னம்பிக்கை, உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே உங்கள் லைஃப்பில் பெரிய டேர்னிங்கை கொடுக்க போகுது. ஸோ அதுக்கான அற்புதமான தருணம் தான் இந்த தருணம். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். அப்போ பணம் கொடுக்க வாங்க விஷயங்களை கவனமாக இருங்க. அடுத்தவங்களுடைய குடும்ப சார்ந்த விஷயங்களை பேசுவதற்கு கவனமாக இருங்க. பொதுவாகவே வாக்கு யாரும் கொடுக்காது. ஸோ இதிலெல்லாம் நம்மளுடைய கடகராசிக்காரர்களாகி நீங்கள் கவனமாக இருந்தால் உறுதியாக மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் சந்திக்க முடியும். அதுவும் கடகராசியில் பூச நட்சத்திரக்காரர்கள் கிட்டத்தட்ட ஒரு 7 மாத காலமாக எல்லா விதமான சந்தோஷத்தையும் தொலைச்சிட்டீங்க. உங்களுக்கு என்னென்னலாம்
நல்ல விஷயம் நடக்கும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ அத்தனை விஷயங்களையும் போராட்டம் 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 மட்டுமே உங்கள் லைஃபாக இருந்துச்சு. ஒரே விஷயத்த பல தடவை செய்ய வேண்டிய தன்மை இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து வெளியே வர போகிறீங்க. பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புலம்பல் இல்லாத வாழ்க்கை, குழப்பம் இல்லாத ஒரு வாழ்க்கை, சரியான பாதையை தேர்ந்தெடுத்து நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த தமிழ் புத்தாண்டு முதல் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60% மதிப்பெண் கொடுக்கலாம். 60-65 வரையும் மேக்ஸிமம் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்துக்குரிய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் என்ன வழிபாடு செஞ்சால் ஏற்றம் உண்டுன்னா, உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க அம்மன் வழிபாடு பண்ணுங்க. நீங்கள் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் அம்மன் வழிபாடு பண்ண பண்ண உங்களுடைய லைஃப்பில் எல்லா விதமான விஷயங்களிலிருந்தும் அம்மனுடைய ஆசீர்வாதம் மூலமாக நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு திருப்பும் முனை உறுதியாக உண்டு என்பது நிதர்சனமான உண்மை. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு பிறகு நம்மளுடைய தமிழர்கள் அனைவருக்குமே மேஷம் முதல் மீன ராசியில் அத்தனை அன்பர்களுக்குமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் வருடம். பல பிரச்சனைகளையும் பல போராட்டங்களையும் கடந்து தன்னுடைய வாழ்க்கையில இதுதான் லட்சியம், இந்த லட்சியத்தை விட்டு நான் வரமாட்டேங்கிற கொள்கையுடைய நபர்கள் யார் யாரெல்லாம் ஒரு கொள்கையை பிடிச்சிட்டு ஸ்ட்ராங்காக நிற்கீங்களோ உங்களுடைய கொள்கைகளை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் புத்தாண்டாக இந்த புத்தாண்டு இருக்க போது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் மிகப்பெரிய சிறப்பான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய அற்புதமான தருணங்கள், உங்கள் லைஃப்பில் எதிர்பார்க்காத மாற்றங்களை, எல்லா விதமான முன்னேற்றங்களையும் நீங்கள் உணரக்கூடிய ஒரு செயல்பாடுகள் குரு பகவான் உங்களுக்கு அற்புதமாக சனி பகவான் மூலமாக இயக்கி கொடுக்க போகிறார். அதான் முக்கியம். குரு தனித்து இயங்க போகிறது கிடையாது. சனி பகவானுடைய எதிர்வினைகளை குரு பகவானுடைய பார்வை மூலமாக எதிர்வினை உங்கள் லைஃப்பில் ஒரு ஏமாற்றம் இல்லாத முன்னேற்றமான பாதையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்க போது. தற்போது வரை நீங்கள் பார்த்த விஷயங்கள் எல்லாமே கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற தமிழ் புத்தாண்டுக்குரிய சிறப்பான செயல்பாடுகள்னு சொல்லி பார்த்துருக்கீங்க. இது உங்கள் லைஃப்பில் ஒரு 20-30% உறுதியாக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. இதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கடந்த காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உறுதியாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான ஜோதிடம் சார்ந்த கேள்விகளுக்கு துல்லியமாக கணக்கிட்டு உங்களுடைய எதிர்காலத்தை குறிப்பிட நான் தெளிவாக சொல்ல ரெடியாக இருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உறுதியாக நம்மளை கான்டாக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ எல்லாமல்ல சிவபெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நீங்கள் வெற்றி பெற உங்களை வாழ்த்துகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம். கடகராசி, கடக லக்னம். இந்த வருஷம் உங்களுக்கு தாங்க இந்த வருஷத்துக்கு ஒரு ஜாக்பாட் நீங்கள். ஏன்னா குரு பகவான் உங்கள் வீட்டில் தான் வரப்போகிறார். ஸோ புத்தாண்டு வந்து ஏப்ரல் 14 ஒரு 1.5 மாதத்தில் குரு பகவான் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடுவார். அப்போது சரியான டைம், தொட்டதெல்லாம் தொடங்கும். நீங்கள் எந்த ஒரு காரியம் ட்ரை பண்ணாலும் அதில் வெற்றி தான். பர்சனலோ ப்ரொஃபஷ்னலோ வேலையோ பிஸ்னஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதில் கில்லி சொல்லி அடிப்பீங்க. மெயினாக எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நீர் ராசி, பெண் ராசி, தாய் ராசி. சரி, இந்த ராசி அம்பாள் ராசின்னு சொல்லுவாங்க, தாய் ராசி. அப்போ இவங்க தாய் ராசின்னு என்ன, குடும்பம் பிடிக்கும் அவங்களுக்கு, குடும்பத்தை க்ரியேட் பண்ண பிடிக்கும், கல்யாணம் நடக்கும். ரொம்ப சிம்பிள். சரிங்களா? எல்லாருக்குமே கல்யாணம் நடக்கும். தாராளமாக ட்ரை பண்ணலாம். கடகராசி யார் யாருக்கெல்லாம் ஆகாமல் தள்ளி விட்டுருக்கோம் எல்லாருக்கும் இந்த வருஷம் கல்யாணம் நடக்கும். ஒன்று. அடுத்து மகப்பேருக்கும் டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க இல்லை இந்த வருஷத்துலேயே கல்யாணம் ஆகிட்டு மகப்பேர் ட்ரை பண்ணுறவங்க எல்லாருக்கும் மகப்பேருக்கு டைம் ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. இது வந்து ரொம்ப எமோஷ்னலான ராசி. அதாவது லவ்விங் அப்படின்றத தாண்டி
அந்த உயிரில் கலந்து அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் வந்து கடகம் தான். சரிங்களா? ரொம்ப ரொம்ப எமோஷனல் அட்டாச் ஆவாங்க. இவங்களுக்கு லவ்லாம் வந்துருச்சுன்னா இவங்க வந்து டக்குன்னு இன்னொன்றுலாம் மாறவே மாட்டாங்க. இருக்கிறவங்கள வச்சு செய்வாங்க. ஏன்னா இவங்களோட மூட் ஸ்விங் பயங்கரமாக இருக்கும். ஒரு டைம் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, ஒரு டைம் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க, லோவாக இருப்பாங்க. பாய் ஃப்ரெண்டே கேர்ள் ஃப்ரெண்டே வச்சு செஞ்சுருவாங்க. ஆனால் அவங்க வந்து ஹானஸ்ட்டாக இருப்பாங்க. இவர் தான் அப்படின்னா ஃபிக்ஸ் ஆகிடுவாங்க. சரிங்களா? அப்படிப்பட்டவங்க உங்களுக்கு யாருக்குன்னா லவ் இருக்குன்னா அதை கல்யாணமாக மாற்றுறதுக்கு டைம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுலேயும் நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ் பீப்புள் இருப்பீங்க, ஆண்டர்ப்ரனர்ஸ் பெரிய லெவல் ஓனர்ஸ் இதில் இருப்பீங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து ஃபுட்டு பிஸ்னஸ், டைரி பிஸ்னஸ், இம்போர்ட் எக்ஸ்போர்ட், கிரெயின்ஸ், அதாவது தானியங்கள், இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்கன்னா நிறைய பேர் இருப்பீங்க. பிஸ்னஸ் வளருங்க, பிஸ்னஸ் நல்லபடியாக வளரும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஏன் சொல்கிறேன்னா, உலகத்தில் அங்கங்கே நிறைய சேஞ்சஸ் இருக்குது, சப்ளை செயின் இஷ்யூஸ் இருக்குது. சில இடத்துங்களில் வந்து மழை அதிகமாக பொய்யும். ஃபார் எக்ஸாம்பிள் நார்த் இந்தியா, ஒரிசா, பீகார் சைட்லாம் மழை அதிகமாக பொய்யும். நம்ம தமிழ்நாட்டு சைட்லேயுமே மழை அது ஹெவியாக இருக்கும். நிறைய கடலில் போய் நிறைய தண்ணி கடலில் போய் தான் வீணாக கலக்கிற மாதிரி அமையும். அந்த மாதிரி காலகட்டங்களில் தான் நம்ம இருக்கோம். அப்போனா என்னென்னா, உணவுகளில் தட்டுப்பாடு வரலாம், உணவுகளுடைய ப்ரைஸில் ஏற்றம் இறக்கம் வரலாம், ஃபியூயல் ப்ரைஸில் கண்டிப்பாக ஏற்றம் இருக்கும், பெட்ரோல் டீசல் ப்ரைஸில் கண்டிப்பாக ஏற்றம் இருக்கும். சரி, இதெல்லாம் வந்து உங்கள் பிஸ்னஸை பாதிக்கிற விஷயங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளானிங் பண்ணணும். இப்போ பதட்டப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. இந்த ஃபீல்டில் 100 வருஷம் பழைய கம்பெனிங்க நிறைய இருக்குது. அவங்களும் எப்படி சஸ்டெயின் ஆகினாங்க? அவங்களும் இதை பார்த்துருப்பாங்கல்ல. இந்த மாதிரி நியூ இயர் அவங்க எத்தனை பார்த்துருப்பாங்க. அப்போது நீங்கள் வந்து முன்னாடியே பிளான் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் வாங்குறதோ, கிரெடிட் பேப்பர் வாங்குறதோ பிளான் பண்ணி பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ரொம்ப பத்திரமா இருக்க வேண்டிய விஷயம் காசு தான். யாருக்கிட்ட கொடுக்குறோம்? ஏன்னா உங்கள் 2ஆம் வீட்லேயே அஷ்டம சனி, கேது பகவான் இருக்கார். போட்டு காசு உங்களுக்கு நிறைய சுப நிகழ்ச்சி நடக்குங்க. ஏன்னா உங்கள் 12 குரு இருக்கிறதுனால ஏன்னா காசு வரும், எப்படி செலவாகுதுன்னே தெரியாது. உங்கள் கையில் 50,000 ரூபாய் இருக்குன்னா 1.5 லட்ச ரூபாய்க்கு பில்லு வரும். செட்டில் பண்ணணும், கையில் இருக்க காசை எடுத்து போட்டு பண்ணுவீங்க. அது அப்படி தான் நம்மளுக்கு லைட்டாக ஸ்ட்ரெஸ் வரும். இதுக்கு பரிகாரம் என்னென்னா, எழுத ஆரம்பிச்சிடுங்க. அது ஒரு சாங்கியமே இருக்குது. அது குபேரனுடைய சாங்கியம். அது யார் கணக்கு கரெக்டாக எழுதி வைக்கிறாங்களோ அவங்களுக்கு பணம் வந்து என்றைக்குமே அவங்கக்கிட்ட இருக்கும். இதெல்லாம் குபேர பூஜையில் நாங்கள் சொல்லித்தர சில விஷயங்கள். சரிங்களா? ஸோ எழுத ஆரம்பிங்க. அதுவே பரிகாரமாக இருக்கும். உங்கள் பணத்தை நீங்கள் தாராளமாக சேர்ப்பீங்க. சரிங்களா? இது ஒன்று. அடுத்து முக்கியமான விஷயம், எது நடந்தாலும் சரி முயற்சி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி கடகம் வந்து ரொம்ப எமோஷ்னல். ஒரு டைம் பார்த்தா இறங்கி வேலை செய்வாங்க, யாரும் அவங்க கிட்ட நெருங்க முடியாது, அப்படி வேலை செய்வாங்க. இன்னொரு சைடு பார்த்தா கம்முன்னு சைலண்ட்டாக ஓரமாக போய் உக்காந்துருவாங்க. ரொம்ப இன்ட்ரோவர்ட் ஆகிடுவாங்க. டக்குன்னு எக்ஸ்ட்ரோவர்ட்டாக மாறிடுவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு இன்ட்ரோவர்ட்டாக மாறிடுவாங்க. அந்த மாதிரி டைம்லலாம் வந்து ஜெயிக்கிற விஷயமே கிட்ட வந்தால் கூட நான் ட்ரை பண்ணல, அப்போ எனக்கு டல்லாக இருக்குது அப்படின்னு உட்காந்துருவாங்க. அப்படி உக்காந்துட்டிங்கன்னா கஷ்டம். ஸோ எதுவாக இருந்தாலும் பயங்கரமாக ட்ரை பண்ணணும். நம்ம வியூவர்ஸ்க்கு நான் ஒரு கிஃப்ட்டு சொல்கிறேன். நான் சீடு தெரப்பி ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒன்றுமே இல்லைங்க, அச்சதை இருக்குல்ல, அச்சதையை ஒரு வெள்ளை கலர் இல்லைன்னா ஒரு எல்லோ கலர் பேப்பரில் மடித்து எப்போயுமே உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. உங்கள் பாக்கெட்டில் ஒன்று, உங்களோட பேக்கில் ஒன்று, பீரோவில் ஒன்று. இதை வச்சுக்க உங்களுக்கு வந்து அந்த தனஸ்தானம்ன்றது ஏறிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு லைஃப்பில் வந்து பவர் ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே இருக்குங்க. சரிங்களா? இந்த பிஸ்னஸில் நல்ல க்ரோத் இருக்குது. ப்ராஃபிட் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக வரும். ட்ராவலிங் நீங்கள் அதிகமாக பண்ணுற வாய்ப்பு இருக்குது. ஜஸ்ட் கண்ட்ரி சிச்சுவேஷனை மட்டும் அனலைஸ் பண்ணி நீங்கள் இறங்குனீங்கன்னா பிஸ்னஸில் கொடி கட்டி பறக்க போகிறீங்க. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து லலிதா திரிபுர சுந்தரி, காமாட்சி அம்மன். ஃபுல் டெக்கரேஷனில் வழிபடுங்க. அவங்களுக்கு பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், இளநீர் அபிஷேகம் பண்ணுறது நல்லது. அபிஷேகம் பண்ண பாலை வந்து மக்களுக்கு உங்கள் கையால் கொடுங்க. அதுவும் நீங்கள் வந்து திங்கக்கிழமை வளர்பிறை திங்கள்லாம் இதை பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த வருட பருப்பு உங்களுக்கு சிறப்பாக அமையும். மேலும் நம்ம வந்து இப்போ ஒரு 12 கோடி தமிழர்கள் இருக்காங்கன்னா ஒரு ராசியும் ஒரு கோடி பேர். அவங்க எல்லாருக்கும் நம்ம பொதுவாக சொல்லியிருக்கோம். என்னென்ன சொல்லியிருக்கோம்? பொதுவாக வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமணம் எப்போ ஆகும், மகப்பேறு எப்போ கிடைக்கலாம், உங்களுக்கு வந்து ஜாப் என்ன மாதிரி அமையும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும், அதோட ப்ராஃபிட் எப்படி இருக்கும்,
வெளிநாடு யார் போகலாம், போக முடியாது, ஹெல்த் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் அப்பா அம்மாவோட உறவுகள் எப்படி இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கும், அது மாதிரி ஒரு 10-15 பாயிண்ட்டு கிட்ட கவர் பண்ணிட்டோம் முக்கியமான விஷயங்கள்லாம். சரிங்களா? ஒவ்வொரு ராசிக்கும் தேவையான ஒரு 10-15 பாயிண்ட் கவர் பண்ணியிருக்கேன். அதுக்கான தெய்வ வழிபாடுகள், அதுக்கான பரிகாரங்களும் சொல்லியிருக்கேன். சரிங்களா? இது வந்து பொதுவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு இஷ்யூக்கும் டிஃபர் ஆகும், ஒரு ஜாதகத்துக்குமே டிஃபர் ஆகும். சரிங்களா? நான் எனக்கு கொடுத்துருக்க இந்த 10 நிமிஷத்தில் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ நான் கவர் பண்ணியிருக்கேன். மேலும் உங்களுக்கு ஒன்றும் டீட்டெயில்ஸ் எனக்கு குறிப்பிட்ட இந்த விஷயம் வேணும் சார் அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள். உங்களோட ஜாதகத்தை பார்த்து ஒன்றும் கிளியராக கொடுக்குறேன். இது வந்து நம்ம வந்து இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பார்த்துருக்கோம். இந்த தமிழ் புத்தாண்டில் நிறைய அரசியல் ரீதியாக நிறைய பாலிசிஸ் சேஞ்ச் ஆகும். அந்த பாலிசிஸ் மக்களான நம்மக்கிட்ட தான் வந்து நிற்கும். அதுக்கு நம்ம வந்து தயாராக இருக்கணும். இன்னொன்று, இதில் வந்து நிறைய கால பருவநிலை மாறப்போகுது. அதாவது நார்த்தில் தான் மழைலாம் பிச்சுட்டு பெய்ய போகுது. ஆனால் நமக்கும் ஒரு சில பாதிப்புகள் வரும். விலைவாசி உயர்வுலாம் அதிகமாக வரும். அதான் முக்கியமாக தங்கம், வெள்ளி, பெட்ரோல், டீசல் விலைலாம் ஏறும். கமோடிட்டிஸ் மார்க்கெட் ரொம்ப ஏறும். ஏன்னா அங்கங்கே தேக்க நிலை வரும், சப்ளை செயினில் தேக்க நிலை வரும். இது நமக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, பணத்தை சேமிங்க, அனாவசியமாக எதுவும் செலவு பண்ணிடாதீங்க, பணத்தை சேமிங்க. அப்போ தான் நமக்கு டஃப்பான டைம் வரும்போது அதை கொடுத்து நம்ம சரி பண்ணிக்க முடியும். இது எல்லாமே தாண்டி ஒரு ப்ராக்டிக்கலாக நிறைய உங்களுக்கு இந்த விதைகள் பற்றி, கலர்கள் பற்றி நிறைய உங்களுக்கு பரிகாரம் சொன்னாலும் கடைசியில் தெய்வத்தை ஏன் சொல்கிறேன்னா, கடைசியில் அவர்கிட்ட தான் போய் நிற்கணும். அதனால் நீங்கள் என்ன படிப்பு படிச்சிருக்கலாம், நீங்கள் பணக்காரர், ஏழையாக என்ன வேணால் இருக்கலாம், கடைசியாக இல்லை முதல்ல தெய்வத்தை நினச்சிக்கோங்க. உங்கள் ராசி லக்னத்துக்குன்னு ஒரு தெய்வம் சொல்லியிருக்கேன். அந்த தெய்வம் மூலியமாக தான் எதுவாக இருந்தாலும் செயல்படும். சரி, நம்ம குலதெய்வம் கூட சொல்கிறோம். இந்த குலதெய்வம்னா இந்த ராசி லக்னம் உங்கள் அந்த டிஎன்ஏ மூலியமாக தான் செயல்படுது. அதனால் உங்களுடைய மெயின் தேவதை, அந்த தெய்வங்களை நீங்கள் பிடிச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லா சகல செல்வங்களும் வரும். சரிங்களா? இது கூடவே நான் வந்து எக்கச்சக்க பயிற்சிகள் சயின்டிஃபிக்காக எடுத்துகிட்ருக்கேன். என்னால் முடிஞ்சளவு. ஏன்னா நம்மளுடைய ஜோதிடம்ன்றது ரொம்ப அட்வான்ஸு சயின்ஸுங்க. இப்போ இருக்க சயின்ஸ் இப்போ தான் கேட்சப் பண்ணிட்டு வராங்க. அதனால் எவ்வளவு டேட்டா எடுத்து ப்ரூஃப் காட்ட முடியுமோ காட்டிகிட்ருக்கேன். ஆனால் சயின்டிஃபிக்காக நம்ம ஒரு இத்தனை வருஷ கர்மாவை ஒரு கோவிலில் போய் ஒரு பரிகாரம் பண்ணால் அப்படி சரியாயிட்டோன்னா அப்படிலாம் சரி ஆகாது. யாராலையும் சரி பண்ணவும் முடியாது. நம்ம தான் கழிக்கணும். ஆனால் என்னென்னா அந்த கர்மாவை ஸ்மார்ட்டாக கழிக்கலாம். விதைகள் மூலயமா நிறைய பயிற்சிகள் இருக்குது, கலர்கள் மூலியமாக நிறைய பயிற்சிகள் இருக்குது. அதெல்லாம் சொல்லித்தரேன். இந்த நம்பர் இருக்குது, கால் பண்ணுங்கள். இந்த தமிழ் புத்தாண்டு இந்த திருவண்ணாமலையிலேருந்து அண்ணாமலையார், உண்ணாமலை அம்மன் ஆசீர்வாதத்தால் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்க டாக்டர் டிவைன் தினேஷின் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.